எல்லா மத தலைவர்களும் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கணும். இந்த ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து மத வேறுபாடு இல்லாமல் கிறிஸ்தவ மக்களும் இணைந்து 90 நாளில் குறைய 95 நாளில் இந்த திருக்கேணியை பூர்த்தி செய்துள்ளார்கள். காலை 2 மணி 3 மணி வரையும் வேலை செய்வார்கள். அதே நேரம் எந்தவித பணமோ இது ஒன்றும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இந்தியாவிலிருந்து வருகை தந்த ராதாகிருஷ்ணனுடைய குழுவினர்கள் இங்கே சிற்பங்களை இந்த திருவிழாவுக்கு தான் பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் நான் பாருங்க. இங்கே வந்து நோர்வேலிருந்து வந்திருக்கணும், சுவிஸ்லேருந்து வந்திருக்கணும், கனடாவிலிருந்து வந்திருக்கணும். எல்லா இடம் இந்த ஊர் ஆக்கள் இந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இட்டோவு பகலாம் ஒட்டே வேலை தான் 4 கோடிக்கு மேலே வந்துட்டு தான் மட்டும் இன்னும் சொல்லல. எனக்கு வேட்டியை கழட்டி தானீங்களா? எனக்கு நானும் சின்ன ஆள் தானே. எத்தனை பேர் இந்தியாவிலேருந்து வந்து வேலை கல்யாணம் முடிஞ்ச சூடு சுரணை எல்லாத்தையும் விட்டு ஓடுனா. இப்போ துவாக்கு வச்சிருக்க போலீஸ் பிடிக்க போறானே, பிடிப்போம். வேற என்ன குடிக்கணும்? எந்த செலவுல 3 மணி தான்பா. சரி வா. என்ன எந்த சேப்பை வச்சா தெரியலையா? பிடிங்க யாருன்னு என்ன தெரியலையா? யாருன்னு பிடிக்கலையா? மட்டுப்படுத்த இல்லையா? தெரியாது. இப்படி இப்ப சொந்தக்கார முறை தான் பெறணும். உங்களோட வீட்டையில நம்ம சாப்பிட்டு இருக்கேன். வடிவா ஞாபகத்து பாருங்க. உங்களோட வீட்டை ஒரு நாள் சாப்பிட்டோம். ஐயா யோசிக்கிறாரு. எல்லாம் விதவிதமா துவக்கு தானடாப்பா. ஒரு துவக்கடு பாத்தீங்களா? ஒரு அளவோட வைக்கலாம். ஐயோ ஐயோ ஐயோ. கோயிலுக்குள்ள பிபி ஊதக்கூடாதுன்னு சொன்னேன். இல்ல இங்க வாங்க, ஃபைன் போட போறோம். இங்க வாங்க. பொடிகளோட வாயோட கேக்கையும் பார்த்து தான் கொடுக்கணும். சுவிஸ்ல இருந்து வந்திருக்கிறேன். எனக்கு இது கிடைச்சிருக்குது. இன்றைக்கு 30 வருஷத்துக்கு பிறகு வந்தேன்னா நான் உங்களோட இது என்னோட பிள்ளைகளும் பாக்குறவன், நானும் பாக்குறேன். திருவிழாக்கள் வந்தா தோழிகள், பழைய தோழிகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நான் தான் பாடுறது. இந்த முறை வந்தவ ஊர்ல இருக்க விருப்பமா அங்க வெளிநாட்டுல இருக்க விருப்பம் இல்ல, முருகனோட இருக்கத்தான் எங்களுக்கு விருப்பமா. நான் இருக்கல சந்தர்ப்பம். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. உறவுகளுடைய பலம், ஒற்றுமை. இந்த கேணி சமய சடங்கு மட்டுமில்லை, இது ஒரு சமூகத்தினுடைய வெளிப்பாடு. நவாலி மண்ணினுடைய ஒற்றுமை. இந்து மக்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் இணைந்து இந்த கேணியினை நாங்கள் 99 நாளில் இன்று நிறைவேற்றி இருக்கிறோம். கேணிக்கு எவ்வளவு செலவு முடிஞ்சிருக்கு? இந்த கேணி முழுமையாக அமைக்க வேண்டும் என்று சொன்னால் வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியை சந்திக்கிறோம் மாதிரி. இப்போ நாங்கள் நவாலி அந்திரான் முருகமூர்த்தி ஆலயத்தில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நண்பர் நவாலியூர் சஜீவன். இவருக்கு வந்து வேறு ஒரு பேர் இருக்குது, ஜில்பாட்டு தான் கூப்பிட்றாங்க. பள்ளிக்கூட காலத்தில் அப்படி எல்லாருமே அப்படி தான் கூப்பிட்றாங்க. இன்றைக்கு என்னதுக்காக இங்கே வந்திருக்கோம்னா, இங்கே 90 நாளில் வந்து இங்கே இருக்கிற ஊர் மக்களால் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கேணி 90 நாளில் கட்டி முடிச்சு இன்றைக்கு வந்து திறக்க போயிடும். கேணி கட்டுறேன்னா கூடுதலாக அந்த ஆக்களை பிடிச்சி தான் செய்யணும். ஆனால் இங்கே வந்து இங்கே இருக்கிற ஊர் மக்களே ஒன்று சேர்ந்து இதை வந்து கட்டி முடிச்சிருக்கணும்னு தான் சொல்லலாம். அதோட புலம்பெயர்ந்த எக்கச்சக்க மக்கள் வந்து அதுக்கு பங்களிப்பும் செய்திருக்கணும். என்ன இன்றைக்கு இந்த திறப்பு விழாக்கு வந்திருக்கிறோம். என்ன மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் நடக்குதுன்ற உங்களுக்கு காட்ட போகிறோம். புலம்பெயர்ந்து இருக்கிற உறவுகளும் நீங்களும் இந்த காணொலியை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஆலயத்தால் வந்து எங்களை அழைச்சிருந்தவ நண்பற்ற ஊரண்டபடியாக இன்றைக்கு காட்டுறோம். என்னெல்லாம் நடக்குது, என்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற பார்ப்போம். இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது கதை என்ன ஏதாவது கதை கதைக்க வைக்கப்படுறாரு. வீடியோ நிப்பாட்டினா பேர் வைக்கப்படுறாரு. சரி போ. இன்றைய நிகழ்வுக்கு வந்து பங்கேற்கிறதுக்காண்டி எல்லா மத தலைவர்களும் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கணும். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து சர்வ மத தலைவர்கள் எல்லாருமே கலந்து கொண்டிருக்கணும்.
மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெறும். மங்கள விளக்கேற்றுவதற்காக சர்வ மத தலைவர்கள் அடுத்ததாக மங்கள விளக்கேற்றுவதற்காக பீடாதிபதி நாகவிகாரை சர்வமத இணைத்தலைவர் விமல தர்ம தேரர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அடுத்ததாக மங்கள விளக்கேற்றுவதற்காக குருக்கள் கண்ணனையா சர்வமத பேரவை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக மங்கள விளக்கேற்றுவதற்காக மௌலவி ரலீம் அவர்கள் இஸ்லாமிய இணைத்தலைவர் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக மங்கள விளக்கேற்றுவதற்காக அருள்பணி பி ராஜ்குமார் செயலாளர் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கேணிக்காக உழைத்தவர்களுக்கு இந்த பாராட்டி வாழ்த்துறதுக்கு எங்களை விருதுகள் வச்சுக்கணும். இந்த திருவிழாக்கு முதல் நாள் இரவு இந்த கேணி என்ன மாதிரி காட்சி அளிக்குதுன்ற காட்டுங்கன்றக்காண்டி கூப்பிட்டுருந்தவ, அதுக்காண்டி நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க. இவ்வளோ வண்ணமாக இருக்குன்னு பாருங்கள். இரவிரவாக இந்த கேணிக்கான வேலை வந்து ஊர் மக்களால் செய்யப்படுது. இது எல்லாமே வந்து இந்த ஊரில் மக்களால் தான் இந்த கேணிக்கான வேலைகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கல் எல்லாம் பாய்ச்சி கொண்டிருக்கணும். இதில் கேணிக்குள்ளே பாருங்கள் இந்த மின் விளக்குகள் எல்லாம் போட்டு எவ்வளவு வண்ணமயமாக இருக்கின்றத நீங்கள் இதில் காணக்கூடிய மாதிரி இருக்கும்.
அவன் மறுமுகனாய் சிரித்தான். மூத்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனாக சுட சுட நல்கி தமிழ் சுவைத்தான். காவல் கனிப்பழத்தை குருக்கள் வந்து எங்களோட இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. இன்றைய நிகழ்வை பற்றி சொல்லுங்கள். இன்றைய நிகழ்வை பற்றி சொல்வதாயிருந்தால் நமது நவாலி கிராமத்துக்கு இந்த நிகழ்வானது பெரிதும் மெருகூட்டப்பட்ட ஒரு விடயமாக அமைந்துள்ளது. ஏனென்று சொன்னால் இந்த ஆனைக்கோட்டை, நவாலி, மானிப்பாய் போன்ற இந்த அயல் கிராமங்களில் இதே மாதிரி ஒரு தடாகம் என்று சொல்லப்பட்ட கேணியானது இதுவரை அமைக்கப்படாமல் இருந்தது. எமது ஆலயத்திலுமே பல ஆண்டு முயற்சிகளாக அந்த முயற்சி நடைபெற்று கொண்டு வந்தது. இவருடன் தான் நம்பெருமானுடைய திருவருள் கைகூட இந்த ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து மத வேறுபாடு இல்லாமல் கிறிஸ்தவ மக்களும் இணைந்து 90 நாளில் குறைய 90-95 நாளில் இந்த திருக்கேணியை பூர்த்தி செய்துள்ளார்கள். அதனுடைய ஓப்பனிங் செரிமனி என்று சொல்லப்பட்ட துறப்பு விழா, அதாவது தடாக பிரதிஷ்டை என்று சொல்லப்பட்டது இப்பொழுது நடைபெற்று இங்கே சர்வ மத தலைவர்களும் கலந்து அவர்களும் ஆசி கூறி கொண்டிருக்கின்றார்கள். இதில் இன்னும் சிறப்பான விடயம் என்னென்று சொன்னால், இந்த கேணி அமைப்பதற்காக உதவி செய்த அனைவரையும், சிரமதானம் முதலாக இரவு பகல் பாராமல் வேலை செய்த அனைவரையும் இந்த ஆலயத்தினுடைய பரிபாலனர்கள் கௌரவிக்க இருக்கிறார்கள். அது அனைவருக்கும் ஒரு முன் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நாங்கள் எல்லோரும் பொதுப்பணியில் ஈடுபட வேண்டும் என்பது இன்றியமையாத ஒன்றென்றதை எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இன்னும் மிகப்பட சொல்ல வேணுமாக இருந்தால், இந்த கிராமத்து மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், இங்கே வேலை செய்கிற அத்தனை பிள்ளைகளும் இரவிலே வந்து நாங்கள் 9-10 மணிக்கு பிறகுதான் வேலையை ஆரம்பிப்பார்கள். காலை 2 மணி 3 மணி வரையும் வேலை செய்வார்கள். அதே நேரம் எந்தவித பணமோ ஒன்றும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் இந்த நாட்டைச் சேர்ந்த அயல் நாடுகளில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பமாக அவர்கள் சாப்பாடு, தண்ணி சகலதையும் கொடுத்து ஊக்குவிப்பு பண்ணி கொண்டிருந்தார்கள். எனவே தான் இந்த உணவு வேகமாகவும் துரிதாகவும் சிறப்பாகவும் நமது கேணி இங்கே சரவண போய் என்ற தடாகம் அமைகிறதுக்கு நல்ல முன்னோடியாகவும் மக்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு வழங்கினபடியால் தான் இந்த தடாகம் இன்றைய நிலையிலே சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சிறப்பு அம்சம் என்று சொன்னால், எங்களுக்கு இந்தியாவிலிருந்து வருகை தந்த ராதாகிருஷ்ணனுடைய குழுவினர்கள் இங்கே சிற்பங்களை சிறப்பாக அமைத்து தந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் சரவணப்பொய் என்ற தடாகத்தின் பேருக்கு அமைய தாமரப்பூவிலே 6 குழந்தைகள் மிதந்து கொண்டிருக்கின்ற போன்ற காட்சி ஒன்று இங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதுவும் இந்தியாவிலிருந்து எடுக்கப்பட்டு இப்போது தண்ணியிலே மிதந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய தீர்த்த விழாவின் நிகழ்விலே தடாக பிரதிஷ்டை என்பது நடைபெற்று இது முடிய தொடர்ச்சியாக பெருமான தீர்த்த விழா நடைபெற்று அனைவரும் தீர்த்தமாடி இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு என்று மருளவோணம் என்று இறைவனை பிரார்த்து அனைவருக்கும் நல்ல ஆசை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே சந்தோஷமான விஷயம். இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து, அதுவும் 90 நாள், இந்த 90 நாள் மிகவும் ஒரு குறுகிய காலம். அது அந்த குறுகிய காலகட்டத்தில் நினைக்கிறது குறைஞ்சது சுமாராக பார்த்தா 1 வருஷம் 1.5 வருஷத்தில் கூடிய ஒரு விஷயம் எங்களுக்கு 3 மாத காலத்தில் நிறைவேறியிருக்கின்றது. அது ஆண்டவனுடைய அனுக்கிரகமும் மக்களுடைய ஒத்துழைப்பும் தான். மற்றது இந்த கோயில் எவ்வளவு காலம் பழமையான கோயில் ஏறக்குறைய எங்களுக்கே தெரியாது. எங்களுடைய தகப்பனாருடைய தகப்பனார் பூஜை பண்ணின கோயில் இது. நாங்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருப்பது 4வது பரம்பரையாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஏறக்குறைய 150 வருஷங்களுக்கு மேற்பட்டதாகத்தான் இருக்கும். ஆதியிலே இந்த கோயில் ஒரு மரத்துக்கு கீழே வேலை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகுதான் இந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்பட்டு இன்றைக்கு பரிபூர்ண வளர்ச்சி அடைந்து சகலதும் சம்பூர்ணமாக பெற்ற ஒரு முழுமை நிறைந்த கோயிலாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. இந்த கேணி தொடக்க வேலைகள் நடக்கலாம். இந்த ஜேசிபி எல்லாம் புதைந்து அதுக்கு பொங்கல் வைத்து மழையெல்லாம் நின்றதாக. அதில் இன்னொரு சிறப்பம்சம் கேணி வெட்ட தொடங்கின அன்றைய தினமே தண்ணி காணக்கூடியதாக இருந்தது. அப்படி ஒரு சிறப்பம்சமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜேசிபி புரைந்த பொழுதும் மக்களுக்கும் ஆண்டவன் எங்களுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற பைரவர் மாவடிவரோட அதீத நம்பிக்கையும் இந்த கோயிலுக்கு முற்பட்ட ஆலயமும் அதிலே சகல நம்பிக்கையும் வைத்து அதுக்கு பொங்கல் வைத்து அவர்கள்
நீச்சுக்காய் வெட்டி தண்டோட சகலம் மீண்டும் சிறப்புற நடைபெற்று 2 நாள் மழையால் தாமதப்பட்டதே தவிர அது 4 நாள் வேலையே கூடுதலாக செய்வித்து கொண்டிருந்தது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பம்சம் நடந்தது. அப்படி இந்த மக்களுக்கு நம்மளுடைய முருகனிலும் இந்த மாபடி வேலூர் என்று சொல்லப்படுறவர்களும் அதீத நம்பிக்கை. இங்கே இருக்கிறவர்கள் மட்டுமில்லை, இந்த நாட்டு எங்களுடைய கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கும் இன்றைக்கு அந்த வைரவர்களும் முருகனிலும் அதீத நம்பிக்கையும் அதே நேரம் பெருமானவர்களுக்கு வேண்டுவார் ஈவான் கண்டான வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. எந்த நாள்லேருந்து வந்துக்கிறீங்க? நான் ஜெர்மனிலேருந்து வந்துருக்கேன். ஜெர்மனிலேருந்து இந்த திருவிழாக்கு தான் பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் நான் பாருங்க. வேறு எந்த நாடுகள்லேருந்து வந்துக்கிறேன்? இங்கே வந்து நோர்வேலேருந்து வந்திருக்கணும், சுவிஸ்லேருந்து வந்திருக்கணும், கனடாவிலேருந்து வந்திருக்கணும். எல்லா இடம் இந்த ஊர் மக்கள் வந்து கன பேர் இடம்பெயர்ந்து போய் இப்போ வந்திருக்கணும். உண்மையிலே இந்த 90 நாளில் கட்டி முடிச்சாண்டு குருக்கள் சொன்னவர் உண்மைதானது. எதுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளதான் இப்போ இந்த ஊர் ஆக்கள் இந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இட்டவு பகலாக ஒற்றே வேலை தான். மற்றது இந்த ஊராக்களும் சாப்பாடுகள் கொடுத்து செய்யுது. புலம்பெயர் மக்களோட பங்களிப்பு பெருசாக இருந்தது. நிறைய இவன் எதிர்பார்த்தத்தில் பார்க்க டபுள் மடங்கா எல்லாரும். இதுக்கு வந்து குறிப்பாக எவ்வளவு நிதி செலவாயிருக்குன்னு அண்ணளவா இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவில் இவ முதல் சொன்னவே 2 உண்டு. ஆனால் இப்போ 4க்கு மேலே வந்துட்டு தாமன்னு சொல்லி 4 கோடி செலவில் இல்லை 4 கோடி கோடி கணக்கு எனக்கு தெரியாது. 4 கோடிக்கு மேலே வந்துட்டு தாமண்டு இன்னும் சொல்லி இல்லைன்னா இன்னும் மக்கள் கொடுத்து கொண்டு இருக்கணும். அதோட மேலதிகமான வேலைகள் செய்யப்படும். இப்போ குறிப்பாக ஏதாவது சோலார் போடுறதா மற்றது அப்படி என்று சொல்லினோம். நல்ல விஷயம் ஒற்றுமைன்றதான். இதில் தான் பார்த்தேன். ஏன்னா ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அது அதோட அந்த இந்தியாவில் வந்து கத்தோலிக்க மத தாக்கலும் இருக்கணும். ரோட்டுக்கு அங்கால அவையெல்லாம் எல்லாம் சொந்தக்காரர்களும் தான் முந்தி அவையெல்லாம் சேர்ந்து தான் செய்தான்னு சொல்லி சந்தோஷம். இந்த இடத்துல சந்திச்சது உங்களை நான் நடுக கண்டிருக்கிறேன். உங்களை பார்க்குறேன் நான் நடுக. அந்த தமிழ் ப்ரோட எல்லாம் அவர் இப்போ நடக்கிறாரு. அதான் நான் இந்த மூத்த காலோட தான் வந்தேன். என்ன நடக்குது பின்னால சொல்லுங்க, என்ன நடக்குது பின்னால? ஒன்று நடக்கலையா? சாமி குளிக்க போதா? சாமி குளிக்கிறதுக்கு கேணி கட்டினதா? சரி. இந்த வேட்டியை கழட்டி தாரீங்களா எனக்கு? நானும் சின்ன ஆள் தானே. இருக்கமா இப்போ ஒருக்கா கட்டி பாப்போம் காலு. ஆளோட வேட்டியா? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? மறந்துட்டீங்களா? சரி போய் விளையாடுங்க. தொடர்ந்து கௌரவத்தினை பெற்றுக்கொள்வதற்காக தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்து எங்களுடைய சிற்ப கலைகளை ஒழுங்குற அழகே செதுக்கி எங்களுடைய 6 முருக பெருமானை இங்கே அழகாக வடிவமைத்து தந்திருக்கக்கூடிய கட்டிட வேலைகள் சிற்ப வேலைகளிலே தங்கள் கைவண்ணத்தை காட்டியிருக்கக்கூடிய சிற்ப கலைஞர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கான கௌரவிப்பு இடம்பெறும். ஆட்டிய அந்த சரவண பொய்கையை மந்திரானர்களின் இடத்திலே வடிவிலே தோற்றத்திற்கு பாடலிலே வரிகள் கொடுத்திருக்கக்கூடிய இப்பொழுது அவர் வடிவமைத்து வரிகளால் மெருகூட்டி அந்த பாடல் அந்துரான் சரவண பொய்கையிலே ஒலிக்கிறது. கேணியில் அந்த சிற்பங்கள், கேணி மட்டுமில்லை இந்த கோயில் சிற்பங்கள் செய்கிற இந்தியாவிலேருந்து வந்து அண்ணா நிற்கிறார். அவர்கிட்ட கேட்போம். கேணி துவங்கி 3 மாதம் ஆகுது. 3 மாதத்துக்குள்ள எல்லா வேலையும். என்னென்ன சிற்பங்கள் அதில் செய்திருக்கீங்க நீங்கள்? இதில் வந்து ஆறுமுகர், வள்ளி தெய்வானு, முருகன் பிள்ளையார், மற்றபடி ஏனை. அண்ணன் வைக்கப்படுறாரு அங்கே இல்லை வைக்கன்றதில்லை, இதெல்லாம் செய்திருக்கோம். அப்போ இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்தது எங்களோட கதை கொஞ்சம் பிடிபட்டுட்டேன். கொஞ்சம் உண்மைதான்.
நான் வந்து 18 வருஷமா இருக்கேன். 18 வருஷமா இங்கே இருக்கிறீங்க. செய்து கொண்டிருக்கீங்க. அப்போ இந்தியாவுக்கு போயிட்டு வரீங்களா? போய் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை போய் வர்றது. வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு. பட் இந்த கோபுரங்கள் என்ற சிற்பங்களும் நீங்கள் செய்வீங்களா? கோபுரங்கள் இது வந்து நாங்கள் 2017 செய்யுது, 16 செய்யுது. 17 நாங்கள் செய்யுது. சரி, இப்போ இப்படியான சிற்பங்கள் செய்யறதுக்கும் கூட பரம்பரையாக தெரிஞ்சிருக்கோம் நம்ம. அது வந்து எங்களுக்கு பரம்பரைன்னா அது அப்பாக்கள் அந்த வழியில் வரோம் நாங்கள். அப்படி இல்லைன்னா சிற்பக்கலை எங்கள் மகாபலிபுரம் காலேஜில் 3 ஆண்டு படித்து முடிச்சுட்டு. யாழ்ப்பாணம் என்ன மாதிரி இருக்கு? யாழ்ப்பாணத்தில் தொழில் செய்யக்கூடிய மாதிரி? யாழ்ப்பாணம் முன்னையோட இப்போ கொஞ்சம் ஒரு டல்லாக இருக்கு. பேர் என்ன? என் பேர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன்னா இதுக்காண்டி வேலை செய்திருக்காரு. எத்தனை பேர் இந்தியாவில் இந்த வந்து வேலை? என் கூட இருக்கிறது 15 பேர் நிற்கிறேன். 15 பேர் நிற்கிறீங்க. ஏன்டா வைக்கப்படுற? மோர் குடிக்கிறாங்க. கோயிலுக்கு போனால் இந்த மோர் தண்ணி பந்தல்ல வெக்கப்படக்கூடாது. வெக்கப்படுறான் வர கல்யாணம் நடந்துட்டு அப்புறம் வெக்கப்படுறான். கல்யாணம் முடிஞ்ச சூடு சுரணை எல்லாத்தையும் விட்டு ஓடுடா. இப்போ வந்து ஒடியல் இங்க துவங்கதா அவருங்கதான் சுட போறணும். இப்ப சுடவா 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 உனக்கு சுடவா எவ்வளோடா அந்த துவக்கு? இப்ப துவாக்கு வச்சிருக்க போலீஸ் பிடிக்க போறானே. துவாக்கு தானே இது. என்ன என்ன குடிக்கணும்? உள்ளவா உள்ள குடிப்போம். வேற என்ன குடிக்கணும்? இந்த துவக்க பிடிக்கணும். பயமா இருக்கு. வச்சிருக்க பிடிச்சி விட்டுவாங்க. மோர் வேண்டி தரமா? என்ன என்ன செலவுல மோர் வேண்டி தரம்பா? சரி வா, என்ன நான் வேண்டி தரம்பா. எனக்காண்டி ஒன்று குடிப்பா. என்ன சர்பத் குடிக்கட்டா மாத்துல இருக்கும். சர்பத் முடிஞ்சா என்னடா உன்னை நம்பி வந்த பிடிச்சது விட்ட. மோர் இல்லையா? மோர் மோர் சரி சரி ஓகே ஓகே. அடிக்கிற பக்கத்துக்கு நல்லா இருக்கு. இவர் வந்து இஞ்சால ஒளிச்சுன்னு தான் குடிப்பாரா? அதான் மோரன்னு சொல்லி கூட்டி வந்துட்டு இங்க வந்து ரிங்ஸ் தாரா. மோரும் இருக்கு இங்க. இதான் எங்கன்னு சொல்லுவான். இந்த சேப்பை வச்சா தெரியலையா? பிடிங்க வேறுன்னு ஐயா பாப்பம் என்ன பிடிக்கிறாருன்னு வா. கனகாலத்து ப்ரோ கல்யாணம் கட்டினானப்ப இஞ்சிதான் வெளிநாடுலேருந்து வந்தான். இஞ்சிதான் கல்யாணம் செய்ய போறோம். ஊர் பிள்ளைன்னு பார்த்துருக்கு. நல்லூர் தானே, நல்லூர் முடிய செய்ய போறோம். என்ன தெரியலையா? யாருன்னு பிடிக்கலையா? மட்டுப்படுத்த இல்லையா? இப்படி இப்ப சொந்தக்கார முறை தான் பெறணும். உங்களை வீட்டையில வந்து சாப்பிட்டு இருக்கேன். ஒரு நாள் வடிவா ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்களோட வீட்டை ஒரு நாள் சாப்பிட்டோம். மகன் குட்டியோ உங்களோட வீட்டோ வந்தனாங்க. சரி 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 ஐயா ஐயா யோசிக்கிறார் இல்லையா? நான் வந்து திருநெல்வேலி இந்த ஊர் இல்லை. எங்களோட நண்பர் ஒரு ஆள் தான் இருக்கிறார். இன்றைக்கு இந்த இதை எடுக்கிறாங்க. கோயில் ஒன்று இருக்கு. சிவனம்மன் கோயில். சிவனம்மன் கோயில் அதில் பார்த்து. சரி நன்றி ஐயா. குழம்பிட்டீங்களோ? இல்லை இல்லை பம்பளை இருந்ததானே. நான் வந்து செக்யூரிட்டி கார்டாக இருந்தேன். எத்தனை வயசு ஐயா? எனக்கு 74. 74 வயசு. உங்க தான் இருக்கிறீங்க. எப்படி எப்படி சிறப்பா இருக்கா? சரி நன்றி ஐயா. வந்து குழம்பிட்டார். ஆர்ராகவன் வந்து கேட்கிறாரு. அண்ணா இது எவ்வளோ? 1800 மலிவா இருக்கு. என்ன சைனாக்காரன் இருக்கிறபடியா இப்படி விலை குறைவாடுங்க கூடிய மாதிரி இருக்கு. ஹேண்ட்ஸம் ஹேண்ட்ஸம் ஹேண்ட்ஸம். என்னடா பாக்குறீங்க? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? அணிலா துவக்களை வண்டி பாக்கெட்ல வச்சு கொண்டு திரியுங்கடா. அப்படிதான் நம்ம பாதுகாப்பாக இருக்கும். முதல் நாங்கள் கடையிலுக்கு வந்து அந்த போல்ஸ் வாக்கு 450 ரூபாய் முதல் விற்றது. இப்போ எவ்வளோன்னு தெரியல. அந்த போல்ஸ் வாக்கு தான் 3 ரூபாய்க்கு இருப்போம். இல்லை இல்லை இது வந்து வெடித்து வாக்கு. துவாக்கு தான் விருப்பம். சரி எங்களுக்கு வந்து துவாக்கு தான் விருப்பம். இது வந்து அந்த வெடித்துவப்பு அந்த ரவுண்டாக மருந்து வரும். அதை போட்டுட்டு அடிக்க சும்மா படக்கு படக்குன்னு வெடிக்கும்.
இதை பாருங்க எப்படி இருக்கணும். துவக்கும் இஞ்ச வைக்கணும். எல்லாம் விதவிதமா துவக்கு தானடாப்பா. ஒரு துவக்கடு எனக்கு கொண்டு போயிட்டு தர போறான் நண்பர். இப்படி போகன்னு கொடுத்துடு. இதுவும் போல்ஸ் துவக்கு தானே. இது புது மாடல் மேலால போட்டுரு. இப்படி லோக்கல் திட்டு அடிக்கிறேன். நல்ல போஸா போகும்னு நினைக்கிறேன். வேண்டிதா உங்களோட ஊருக்கு வந்துருக்கேன். காசு கட்டுறேன். ஊருக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரல. சின்ன பிள்ளைகள் தோதை கேட்டு இல்ல நான் ஒரு தண்ணி தூவ கொண்டு வேண்ட போறேன். அண்ணா இதுல நல்ல போசா அடிக்கக்கூடிய தண்ணி தூவ கொண்டு தாங்க. பாருங்க இதா இது தண்ணி தூவ நல்ல போசா விழுமா? டெஸ்ட் பண்ணலாமா? எவ்வளவு தூரத்துக்கு போகும்? தண்ணி தூவ கொண்டு வேண்டதான் வேணும். இது அதுதான் போசா கிடக்கும்போது. எவ்வளோ இது? 600 அது 400 அது 300. 600 எங்கட நண்பன் எனக்கு பரிசளிக்க போறான். பேசடு சொல்றேன். சரி ஒண்ட வேண்டும் வாங்கினா கலந்துட்டு போயிங்க வேண்டிட்டோம். தெரியும் பாருங்க நல்ல போசா தான் போகுது. டேய் பாத்தீங்களா ஒரு அளவோட வைக்கலாம். நல்ல பண்ணா இருக்கு. என்ன என்ன கிழட்டு வயசாச்சு தண்ணி துவக்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. சரி வாங்க போ. எல்லாருக்கும் சூடுதான். இங்க பக்கத்துல வா சுட தருவன் பா. ஆறு எங்கட நண்பர்கள் வாரணம் வாங்க. நீம்பா என்ன பேர்? ஹேண்ட்ஸ்அப் ஹேண்ட்ஸ்அப். ஐயோ ஐயோ சுடவா சுட்டா விழுவீங்களா? எனக்கு சொல்லுங்க பாவம். ஆளுக்கு புழுவோம். சின்ன வயசுல இந்த விளையாட்டு ஜாமான் எல்லாம் சரியான புழுவோம். என்ன உங்களுக்கு சுட போறீங்களா? நான் சுடவா? கவலைகள் துன்பம் இல்லாத வாழ்ந்த ஒரு உண்மையான சந்தோஷமான வயசுண்ட இந்த வயசு தான். தூய்மையான அன்போட எந்தவித இதுவுமே இல்லாமல் வாழ்ந்துருக்கிறோம். என்ன இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். நினைச்சாலும் கிடைக்காது. போடோ அடிக்கவா சுடவா? ஹேண்ட்ஸ்அப் 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 வா சுட போகிறோம். என்னடா சிரிக்கிறேன்? இப்படி இல்லை சின்னப்படி இல்லாமல் இங்கே வாங்க. பிபியோட கோயிலுக்குள்ள பிபி ஊதக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை இங்கே வாங்க ஃபைன் போட போகிறோம். இங்கே வாங்க ஃபைன் போட போகிறோம். இங்கே வாங்க பிபி எங்கண்ணா பிபி எங்கண்ணா பிபி இங்கே வா பக்கத்தில் வேற சொல்கிறேன். பிபி எங்கண்ணா இங்கே வா வா இங்கே வா வா இங்கே வா. இப்போ பிபி இதில் வேற ஓடும். இப்போ இங்கே வா இங்கே வா. அப்பாட்டு சொல்லுவேன் அப்பாட்டு சொல்லுவேண்ணா. அப்படி இப்படி இப்படி கையை தான் ஓ ஓ ஓ நல்ல அவங்கள நாங்க கலாய்ப்பேன்னு பார்த்தா அவங்களை இங்கால தண்ணி அங்கால பிபி. இல்ல கோயிலு போ கால பழ போ. பொடியலோட வாயோட கேக்கையும் பார்த்து தான் கொடுக்கணும். மைக்கிற்கு அடிக்கா. சரி காடு உங்களை எல்லாருக்கும் முறையே கும்பிடு போங்க. சாசா போங்க. இப்ப நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சு மக்கள் வெளியேறி கொண்டிருக்கணும். சரி இப்போ நாங்கள் அந்த கேணிக்கு உள்ளதான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சுது. இந்த இதை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன அந்த 90 நாளில் காட்டி முடிச்ச நீங்கள்? எல்லாம் மந்திரான அருள். வைகாசி மாதம் 13ஆம் தேதி வெட்ட ஆரம்பித்தாங்க.
அதே சமாந்திரத்திலே நாங்கள் நிதியினை சேகரித்திருந்த நாங்கள் இதுக்குரிய அருள் வந்து எமது உறவுகளினுடைய பலம் ஒற்றுமை. இந்த கேணி சமய சடங்கு மட்டுமில்லை, இது ஒரு சமூகத்தினுடைய வெளிப்பாடு. நவாலி மண்ணினுடைய ஒற்றுமை. இந்து மக்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் இணைந்து இந்த கேணியினை நாங்கள் 99 நாளில் இன்று நிறைவேற்றி இருக்கிறோம். இது இறைவன் அருளுக்கு மேலாக சமூகத்தினுடைய எவ்வாறு ஒற்றுமை நிலைக்க வேண்டும் என்பதையும் இந்த உலகுக்கு எடுத்து காட்டியிருக்கிறதுல நாங்கள் பெருமை அடைகிறோம். இது அனைவரும் சிறுவர் முதல் கொண்டு பெரியவர் வரை விடாமுயற்சியிலே இந்த மகோற்சவத்துக்கு தீர்த்தமாட வேண்டும் என்பதற்காக அயராது உழைத்து இன்று நிறைவடைந்த நிலையே மிகுந்த சந்தோஷத்திலே இருக்கின்றோம். இப்போ வந்து இந்த கேணிக்கு எவ்வளவு செலவு முடிஞ்சிருக்கு? இந்த கேணி முழுமையாக அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அநேகமாக 3 கோடி ரூபாய் செலவாகி இருக்கும். ஆனால் எங்களுடைய இந்த மக்களினுடைய சிரமதான அடிப்படையிலான வேலை திட்டத்திலே நாங்கள் 1 கோடி ரூபாய் கூலியினை மிச்சம் முடித்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் நமது ஆலயத்துக்கு நிலையான வருமான முறை தேடும் முகமாக சோலார் அமைப்பதாக இப்போ திட்டமிட்டிருக்கிறோம். அதுவும் விரைவில் ஆரம்பித்து நமது ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கும் சமூகம் பணிக்காக மேலும் மேலும் உழைப்போம் என்று சொல்லி, சமயம் வளர்ப்பது அல்ல வெறுமனே கோயில்கள், சமய பணிகளை விட சமூக பணிகளை அமைக்க வேண்டும் என்பது அவா. அந்த வகையிலே நாம் இயங்குவோம் என்று கூறுகிறோம். இந்த கேளிக்காணி உடைத்த ஒருவருமே சம்பளம் வேண்டில்லை. சம்பளம் சிரமதான அடிப்படையில் வேலை செய்தவர்கள் சம்பளம் இல்லை ஒன்றுமே வாங்க இல்லை. அவர்களுக்கு உணவு குடிநீர் மட்டும் கொடுத்தனாங்க. ஆனால் எந்த வித அடிப்படையில் 45 நாள் தொடர்ந்து இரவு பகலாக வேலை செய்தவர்கள். ஆனால் 45 நாள் அவ்வாறு வேலை செய்கிற இரவு செலவில் 1 மணி 2 மணி 3 மணியை தாண்டி வேலை நடக்கும். ஆனால் அந்த தொடர்ந்து 45 நாள் வேலை செய்கிறேன் தான் எங்களுடைய வெற்றியின் பலம். அந்த வகையில் தான் இந்த கேணி உலக ஒரு பரிமாணத்தில் வளர்ச்சி அடைந்தது என்று சொன்னால் அந்த விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இந்த நாளிலே முடிப்போம். அதுக்கு பக்கபலமாக இருந்த போது இளைஞர்கள், அயல் கிராமத்து மக்கள், எமது சகோதரம் சமய மக்கள் அனைவரும் நமக்கு ஒத்துழைப்பை வழங்கினார். அதே நேரம் வயது வந்தவர்கள் நம்ம தட்டி கொடுத்து அதனுடைய வடிவத்தை எவ்வாறு அமைக்கலாம் போகிறோம். அந்த வகையில் தான் நாங்கள் வந்து இந்த கேணியை இன்றைக்கு இப்படியான பிரதிஷ்டை நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கோம் என்பதில் மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த நவாலி நவாலியின் சிறப்புண்டா என்ன சொல்லுவீங்க? நவாலிൻ്റെ சிறப்புண்ட எங்களுடைய அந்த நாளகன்ற சரவணப்பகை ஒரு சிறப்பு. எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி வைகாசி மாதம் 13ஆம் தேதி ஆரம்பித்தாங்க. அந்த ஆரம்பித்த காலத்தில் எங்களுக்கு இடஒரு மழையண்டா நாங்களே நிப்பாட்டுவோம்ன்ற ஒரு முடிவெடுத்துனாங்க. அதாவது 13 துவங்கினா 14, 15, 16 எல்லாமே மழை. இப்போ சில பேர்ட்ட கருத்து, ஐயோ இந்த மழைக்கு நீங்கள் ஒன்றும் செய்யலாது நிப்பாட்டுங்கோ அப்படி இப்படி எல்லாம் பெரிய ஒரு இது. ஆனால் அந்த அழகன்ற அருளால் அதை நாங்கள் அந்த மழையும் பார்க்காமல் படிவாக 99 நாளில் நிச்சயமாக இன்றைக்கு அவர் தீர்த்தம் வர்ற அளவுக்கு செய்து முடித்தது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு எல்லாம். இந்த ஊர் மக்களுக்கே ஒரு சந்தோஷம். மற்றது வந்து இந்த புலம்பெயர் மக்கள் பங்களிப்பு என்ன மாதிரி இருந்தது? அவருடைய பங்களிப்பு தான் நிதி வடிவிலே முதல் முக்கிய பங்கு. மனம் வந்து தாராளமாக தாங்களாக மனம் வந்து பல பேர் வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டும். அதே போல் உள்நாட்டிலும் மது அங்கத்தவர்கள் அல்ல அங்கத்தவர்கள் புற சமயத்தவர் அனைவரும் பங்களிப்பும் எங்களுக்கு இருந்தது. இதில் குறிப்பாக சொல்ல போனால் சுகந்த் கடல் உணவு அவர்கள் கூட நமக்கு நிதி அன்பளிப்பு செய்திருந்தார்கள். அப்போ அனைவரது ஒத்துழைப்பு தான் இந்த எங்களுடைய வெற்றிக்கு காரணம். மற்றது வந்து இதில் இந்த கேணியில் வந்து இந்திய சிற்ப கலைஞர் எல்லாம் வேலை செய்திருக்கணும் என்று கேள்விப்பட்டேன். அவர்களும் அயராத உழைப்பு தான் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம். ஒவ்வொரு நிலையில இந்த காலத்துக்குள்ளே போடணும்னு சொல்லி நாங்கள் கேட்டால் அதுக்கு உடனடியாக அதுக்கான முடிவுகளை எடுத்து சரியான நேரத்தில் எங்களுக்கு தந்திருந்தார்கள். சரி, நன்றி அண்ணா. உண்மையிலேயே இந்த நவாலி ஊர் மக்களோட ஒற்றுமையை இந்த இடத்த 90 நாளில் இதை கட்டி முடித்தது இன்றைக்கு பெரிய ஒரு விஷயம். இதிலேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இப்படியான ஊர் ஒற்றுமை, சமய ஒற்றுமை, முக்கியமாக சொல்ல போனால் சைவ சமயத்தர் மட்டுமில்லை, இங்கே இருக்கிற கஸ்தோலிக்கர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இதை கட்டியிருக்கிறோம். நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். நன்றி அண்ணா. ஓகே ஓகே. நீங்க நவாலியா திருவிழாக்காண்டி வரீங்களா? நான் இன்றைய தான் முதல் இந்த இதுக்காக. ஓகே. எந்த நாள்ல இருந்து வந்திருக்கீங்க? சுவிஸ்ல இருந்து வந்திருக்கிறேன். எனக்கு இது கிடைச்சிருக்குது. இன்றைக்கு 30 வருஷத்துக்கு பிறகு வந்தேனா. எனக்கு 30 வருஷத்துக்கு பிறகு யாழ்ப்பாணம் வந்திருக்கீங்க? இல்ல யாழ்ப்பாணம் நடுவே வாரனா நான் திருவிழாக்கு வரல. ரைட். ஏன் 30 வருஷமா வரல? பகையா? கிடைக்கல. பகை இல்ல, எனக்கு முருகன் அழைக்கல, கிடைக்கல. இந்த இன்றைக்கு அழைச்சிருக்கீங்க. இன்றைக்கு அழைச்சு எனக்கு அதுவும் இது பார்க்க கொடுத்து வச்சிருக்கு. இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இந்த எங்களோட ஊருக்கு
நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு பங்கு பெற்றோன்னு கண்டிப்பா நாங்களும் இந்த இடத்துல சந்திச்சது எங்களுக்குமே சந்தோஷம். நானும் கூட இது என்னோட பிள்ளைகளும் பாக்குறவன், நானும் பாக்குறேன். நன்றி. எல்லாரும் கேட்டதா சொல்லிவிடுங்க. அவர் கேஎஸ் சங்கரண்டையும் பாக்குறேன். எல்லாரையும் பார்த்து பிரயோசனமா இருக்கா நாங்க போற காணொலி? சரியான பிரயோசனம். ஊர்ல இருக்கிற மாதிரி வந்தேன் நான் உங்களுக்கு. நாங்க ஊர்ல இவ்வளவு இடம் தெரியாம இருக்கிறோம். உங்களோட இதுகள் பாக்குறதுக்காக நான் நடுகளும் இப்ப கொஞ்ச நாளா இல்ல ஊர்ல வந்தா பாக்கல சகலதும் பார்த்துருக்கிறேன். உங்களோட இது சிலது பகுதியா உங்களோட பிள்ளைகள் பாப்பினோம். நல்ல விஷயம். சரிங்க, சந்தோஷம். எல்லா யூடியூப்காரருக்கும் சேர்த்து சொல்றேன். எல்லாருக்கும் எல்லா யூடியூப்காரருக்கும் சுவிஸ்லேருந்து வந்தாக்கா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நல்ல இது. சரி, நன்றி. சரி, அடுத்ததா வந்து இங்க சுவிஸ்லேருந்து வந்த ஒரு அக்காவை சந்திக்கிறோம். அக்கா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன அக்கா? எனக்கு தங்கா. தங்கா அக்கா எப்போ போனீங்க நீங்க நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு எப்போ போனீங்க? நான் இந்த ஊரை விட்டு வெளிக்கிட்டது 89ஆம் ஆண்டு. 89ஆம் ஆண்டு வெளிக்கிட்டு திருப்பி எப்போ வந்தீங்க ஊருக்கு? 2003ஆம் ஆண்டு வந்தேன். வந்துட்டீங்க உடனே? 2003 வந்தேன். இந்த கேணியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கேணியை பற்றி சொல்லும் போது இந்த இடத்தை பற்றி சொல்ல மாட்டா அந்திரான்பதி அழகன் எல்லோரையும் நல்லா நலமாக வச்சிருக்கிறாரு. இந்த ஊரை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் வசதி வாய்ப்போட அலங்காரத்தோடு இருக்கணும். வெற்றி அழகை பற்றி சொல்கிறேன்டா நாங்கள் இங்கே தான் பிறந்து நாங்கள். எனக்கு நினைவு தெரிஞ்ச காலம் துவக்கம் பவள மல்லிகை பூ கோக்குறதுல இருந்து பாத்திரங்கள் மினுக்கிறதுலேருந்து பாவாடை உடுப்பல் தைக்கிற அம்மா தைக்கிற உடுப்பல்ன்றதுலேருந்து எல்லாமே கோயிலோடையே நாங்கள் இருந்தோம். நாங்கள் இருக்கும்போது ஆரம்பம் மணலுக்கு தான் இது இருந்தது, மண்ணா. பிறகு படிப்படியாக முன்னேறி இவ்வளவு தூரம் வந்ததுண்டா உண்மையில் நினைச்சு பார்க்கவே இல்லாத புல் அடிக்குது. மற்றபடி திருவிழாக்கள் வந்தால் தோழிகள் பழைய தோழிகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நான் தான் பாடுறது. இந்த முறை இவ வந்தவ வருஷம் ஒவ்வொரு முறையும் இன்னொரு தோழி இருக்கிறா. அப்போ வருஷம் கூட்டிக் கொண்டு வர்றதான் வேலை. அப்போ தனியாக வந்தீங்க? இல்லை, மனுஷன். எல்லாரும் வந்தீங்க? மனுஷன் வந்து நிற்கிறேன். சரி, ஒவ்வொரு வருஷமும் பாடுறது. சரி, ஊர்ல இருக்க விருப்பமா அங்க வெளிநாட்டுல இருக்க விருப்பமா? இல்ல, முருகனோட இருக்கத்தான் எங்களுக்கு விருப்பமா. நான் இருக்கல சந்தர்ப்பம். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கணும், பேர பிள்ளை இருக்கு. ஆனபடியா ஒன்றுமே செய்யலாது. சரி, சந்தோஷம். உங்களை கண்டதும் சந்தோஷம். சரி, இப்ப பாத்துருப்பீங்க இந்த நிகழ்வுகள் எல்லாமே உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தது. கணக்கு பேரை சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது, நண்பர்கள் கணக்கு பேரை சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது. மற்ற கண நாளுக்கு பிறகு இந்த தண்ணி துவக்கையெல்லாம் விளையாடினாங்க. கடை அடிக்க மைக்கு தண்ணி கூட போயிட்டு தெரியும் தெரியும். சரி, சந்தோஷம். என்ன எல்லாரும் பாய் சொல்லிடுங்க. பாய் சொல்லிடுங்கடா. பாய். இன்னொரு காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.